ஆதிசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. ஒரு தடவை ஒரு தொண்டருக்கு ரொம்ப தலைவலி தாங்க முடியல. தலைவலி கூட பொறுத்துப்பார், அடிக்கொருக்க வைத்த வலியும் வந்துட்டு இருந்தது. இந்த 2 வலியும் அவருக்கு தீராத வலியாக இருந்தது. பக்கத்தில் இருக்கிறவர் வந்து சொல்கிறார், நீ மகாபிரிவாவில் போய் பார்த்துட்டு வாயேன் அப்படிங்கிறார். அவர் ஏதாவது உனக்கு கண்டிப்பாக மருந்து சொல்லுவார் அப்படின்னு. நேர்களே, இந்த ஒரு லைன் சொல்கிறப்ப எனக்கு ஒரு ஆசை பகிர்ந்துக்கணும்னு. மகாபிரிவா இப்போ இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம், இப்போயும் இருக்கா நேர்களே. எந்த ரூபத்துலையாவது மனித ரூபத்தில் நம்ம கேள்விக்கு பதில் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பாருங்களேன், எந்த ரூபத்துலையாவது வரும். அதே போல் இந்த தொண்டர் மகாபிரிவாவில் பார்க்க போயிருக்கார். பெரியவாளை பார்த்துட்டார். பெரியவாட்ட ஓப்பனாகவே சொல்கிறார், அதாவது படக்குன்னு வலி பொறுக்க முடியாமல் எனக்கு ரொம்ப வைத்த வலி தாங்க முடியல, தலைவலியை கூட கொஞ்சம் பொறுத்துப்பேன் பெரியவா, வைத்த வலி என்னால் தாங்க முடியல அப்படின்னு. அப்போ பெரியவா சொல்கிறா, யாருக்குமே நீ சாதம் போடலையே அப்படிங்கிறாள். இல்லை பெரியவா, சாப்பிட்டு வந்துட்டேன், குழந்தைகளுக்கெல்லாம் எல்லா பேத்துக்கும் நான் போட்டிருக்கேன், எல்லாம் செஞ்சுட்டேன், என்னோடய கடமைகளில் நான் கரெக்டாக இருப்பேன் பெரியவா அப்படி. நான் சொல்கிறது அன்னதானம், யாருக்குமே நீ அன்னதானம் போடலையே, அப்புறம் எப்படி உன் வலி தீரும்? அன்னதானத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. பெரியவாளுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டா, இது பண்ணுன்னு சொல்லிட்டா மறுப்பே அங்கே இருக்காது. பெரியவா சொன்னால் ஏதோ ஒரு நல்ல ஒரு அர்த்தம் இருக்கும்னு நம்ம தொண்டர்கள்லாம் நினச்சின்னு இருக்கா இன்னமும். கண்டிப்பாக. அப்போ பெரியவா, நான் வந்து அன்னதானம் பண்ணிடுறேன் பெரியவா, கூப்பிடு, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் மாதத்தில் ஒரு 2 தடவையாவது உன்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணு, அன்னதானத்துக்கு கொடு, கோவிலுக்கு கொடு, நல்ல விஷயங்களை தள்ளி போடக்கூடாது, அன்னதானத்துக்கு நான் போய் நீ கொடு, உன் வழியெல்லாம் தீர்ந்து போயிடும் போ அப்படின்னாராம். அதே போல் அந்த தொண்டர் வந்து அன்னதானத்துக்கு கொடுத்தாராம். தன் கையினாலே போய் பரிமாறினாராம். அந்த இலையெல்லாம் எடுத்தாராம். அதாவது தொண்டனுக்கு தொண்டு செய்தால் குருவுக்கு செஞ்சதுக்கு சமம், அந்த அன்னைக்கு செஞ்சதுக்கு சமம். அப்போ அந்த பணிவிடைகள்லாம் தொண்டெல்லாம் செஞ்சாராம். அப்போ கூப்பிட்டு கொடுக்க மாட்டாளா, இந்தா வச்சுக்கோ, வரல பிடிச்சிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டா. வலி போயிடுது, காணாமல் போயிடுது. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்னென்னா, எந்த ஒரு வலிக்கும் மருந்து இருக்குது, பதில் இருக்குது, பரிகாரம் இருக்குது. ஆக எதுக்குமே வலி இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டாம், வலி இருக்குது. ஆனால் அந்த வழியை வந்து நம்ம பெரியவா வந்து இது மூலமாக பண்ணு, இப்போ எல்லா சூலமாகவும் சூட்சமாகவும் இருக்கா. இப்போ ஒரு மனித ரூபத்தில் ஏதோ ஒரு நீங்கள் போங்களேன், மகாபெரிவா அப்படின்னு ஆற்று வாசப்படி தாண்டிட்டு நீங்கள் வேலைக்கு போகிறப்ப பாருங்கள், ஏதோ ஒரு இதில் வந்து சிம்பிள் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டும். ஏதோ அந்த வாசகம் இருக்குது, இல்லை ஒரு பெரியவா ஒரு ஆட்டோவில் ஒட்டி இருக்கிறாப்புல இருக்கும், ஏதோ ஒன்று உங்களுக்கே தோணும், இன்றைக்கி பெரியவா நம்மளுக்கு இல்லை பண்ணியிருக்கான்னு நம்மளே நினச்சிக்கணும். கண்டிப்பாக. நமஸ்காரம்.